ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை விரத நாள். அதுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா, ஆதிரை நாள், ஆருத்ரா நாள், திருவெம்பாவை விரதம், ஆருத்ரா தரிசனம் என்று பல பெயர்களை தன்னகத்தை கொண்ட ஒரு அற்புதமான சிவபெருமானுக்குரிய விரத நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருவாதிரை விரத நாள். இந்த விரத நாள் கணவன் நீண்ட ஆயுள்களோடு பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு எம்பெருமானாகிய சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய இந்த அற்புதமான நாளுக்கு என்ன சிறப்பு இந்த ஆண்டு, அதை எவ்வாறு கொண்டாடணும் அப்படிங்கிற தகவல்கள் அனைத்தையுமே இந்த பதிவில் நாம பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு ஆண்டும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய பல விரத நாட்கள்ல குறிப்பாக பெண்கள் ரொம்ப ஆவலாக நினைத்து பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விரத நாள் இந்த திருவாதிரை திருநாள் தான். அதாவது வரலட்சுமி நோன்பு நம்ம எப்படி நாம கொண்டாடப்படுறோமோ அது போலதாங்க. இந்த கணவன் நல்ல ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கணும். அது மட்டும் இல்லாம கணவருடைய தொழில் நல்லா இருக்கணும், வியாபாரம் நல்லா இருக்கணும், சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை திருநாள் தான். எம்பெருமான் சேந்தனாருக்கு அருள் புரிந்த அற்புதமான திருநாள் அப்படின்னு சொன்னாலும் இந்த திருவாதிரை திருநாள் தாங்க. இந்த திருநாள்ல சுவாமிக்கு களிய நெய்வேத்தியமா பண்ணி வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். இதனை விரத நாளாகவும் வழிபாட்டிற்குரிய நாளாகவும் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். நடராஜருக்கு நடைபெறுகின்ற 6 முக்கியமான அபிஷேகங்கள்ல ஒன்று இந்த திருவாதிரை அன்று நடைபெறக்கூடிய அபிஷேகம். இந்த மகா அபிஷேகமானது இந்த ஆண்டு நமக்கு எப்ப வருது, எப்படி இந்த விரதத்தை துவங்குவது, எப்படி விரத கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த ஆண்டு எப்ப வருகிறது என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இந்த ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 11:24 மணிக்கு தொடங்கி திருவாதிரை நட்சத்திரம் முடியும் நாள் ஜனவரி 13ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10:38 மணிக்கு முடிகின்றது. நோன்பு இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 13ஆம் தேதி அன்று. இந்த ஆண்டு திருவாதிரையும் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாளாகும். இந்த ஆண்டு அமைந்திருக்கக்கூடிய முதல் பெண்களுக்கான ஒரு பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த திருவாதிரை விரத நாள் தான். இந்த விரத நாள் ஏகாதேசிக்கு அப்புறமா வரக்கூடிய ஒரு விரத நாள் என்று சொல்லலாம். அதே மாதிரி இந்த திருவாதிரையும் பெண்களுக்காக வரக்கூடிய விரத நாள் தாங்க. இப்படி பெண்களுக்காக வரக்கூடிய விரத நாளை எப்படி ஆரம்பிக்கிறது? ஜனவரி 13ஆம் தேதி அப்படின்னா 13ஆம் தேதி விரதம் இருப்பது ஒரு சிலருக்கு வழக்கம். சிலர் முதல் நாளான ஜனவரி 12ஆம் தேதியே விரதத்தை இருந்துவிட்டு அபிஷேகத்தோடு அந்த விரதத்தை நிறைவு செய்பவர்களும் உண்டு. அது அவங்கவுங்களுடைய வழக்கம் என்னவோ அந்த வழக்கத்திற்கு தகுந்த மாதிரி உங்க விரதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பொதுவாக விரதம் இருப்பது என்பது திருவாதிரை நட்சத்திரம் அன்று விரதம் இருப்பது விசேஷமானது. அதனால் தான் 13ஆம் தேதி அன்று தான் இந்த விரதத்தை ஆரம்பிக்கணும். நடராஜருக்கு இரவு 2 மணி அல்லது 3 மணி அளவில் இருந்து அபிஷேகத்திற்கு ஏற்பாடு துவங்கி அதிகாலை 4 முதல் 6 மணி வரை மகா அபிஷேகமானது சிதம்பரத்திலேயே நடைபெறும். சிதம்பரத்தில் அபிஷேகம் எப்படி விசேஷமானதோ அதுபோல உத்தரகோச மங்கையிலே மிக விசேஷமானது. எல்லா சிவன் நடராஜர் ஆலயங்களிலும் விசேஷமானது தான். உலகம் முழுவதும் இருக்கும் இந்த நடராஜர் ஆலயங்கள் எங்குமே இந்த சிறப்பு அபிஷேகமானது நடைபெறும். வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, வாய்ப்பு இருந்தால் அபிஷேகத்துல கலந்து கொண்டு அந்த அபிஷேகத்துல நடராஜ பெருமானை தரிசனம் பண்ணலாம். அப்படியே காலையிலேயே நம்மளுடைய விரதத்தையும் துவங்கலாம். கோயிலுக்கு போக முடியலாமா, வீட்டில இருந்து தான் எங்க விரதத்தை தொடங்க போறேன் அப்படிங்கிறவங்க அதிகாலையில எழுந்து அன்று மட்டும் குளிக்க வேண்டும். குளிக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்களை செய்து விட்டு குளிக்கணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள், சீகக்காய், நல்லெண்ணெய் இந்த 3ஐயும் வைத்து பூஜை அறையில வைத்து சாமி கும்பிட்டு பிறகு நம்ம அன்னைக்கு தலை தேய்த்து குளிக்கலாம். அன்றைக்கு முழுக்க நிறைய மஞ்சள் பூசி குளிச்சு பிறகு வீட்டில் பாருங்க, மூத்தவங்க யாராவது இருக்கிறாங்க, இல்லை கணவர், வீட்டில் மாமனார் மாமியார், வேற பெரியவங்க, இல்லை உங்க நாத்தனார், இந்த மாதிரி யார் இப்படி இருக்கிறாங்களோ அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அன்னைக்கு இதுக்கு தான் இந்த விரதத்தை இருக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, இது ஒரு பெண் தன் கணவனுக்காக இருக்கக்கூடிய விரதம். கணவர் குடும்பத்துல இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெண்கள் இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளணும்.
அம்மா வீட்டில் இந்த பழக்கம் இருக்கு அப்படின்னா கணவரினுடைய அனுமதியை பெற்று இந்த விரதத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. எங்க 2 வீட்லயுமே பழக்கம் இல்லைங்க, நீங்க சொன்னதுக்கு பிறகுதான் இந்த விரதம் இருக்கணும்னே தோணுது, இருக்கலாமா அப்படின்னு கேட்டா தாராளமாக இருக்கலாம். ஒன்றும் தவறு கிடையாது. அதனால திருவாதிரை விரதத்தை காலையிலே ஆரம்பிங்க. மாங்கல்ய சரடு மாத்தணும் அப்படின்னா எப்ப மாத்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 13ஆம் தேதி காலையில 4 to 6 மணி, அதாவது அந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அதிகாலை டைம்ல மாத்திக்கொள்வது மிக விசேஷமான பலனை கொடுக்கும். அந்த டைம்ல எங்களால எந்திரிக்க முடியலங்க, அதுக்கப்புறம் மாத்தணும் அப்படின்னு நினைச்சா 10 மணி முதல் 12 மணி வரை உள்ள நேரத்துல மாத்திக்கலாம். திருமாங்கல்ய கயிற்றை புதுப்பித்தும் கொள்ளலாம். பிறகு இந்த திருமாங்கல்ய கயிற்றை கணவன் கையினால் மாற்றிக்கொள்வது மிகவும் சிறப்பு. கணவன் வெளிநாட்டில் இருக்காருமா, எங்களால் மாற்ற முடியாது, வெளியூரில் இருக்கிறாருமா அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்களே உங்கள் திருமாங்கல்ய கயிற்றை புதுப்பித்துக் கொள்ளலாம். காலையிலே இருந்து விரதத்துக்கு தயாராகி இருக்கிற நீங்கள் இந்த விரதத்தில் பகல் உணவு என்பதனை தவிர்த்து விடுவது ரொம்ப சிறப்பு. இந்த விரதத்துக்கான சிறப்பும் கூட சொல்லலாம். ஆனால் சில பெண்கள் உடல்நிலை சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏதாவது எளிமையான உணவு எடுத்துக்கொள்ளலாம். உடல்நிலையில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, எனக்கு காய்ச்சல் சளி இல்லை, நான் கன்சீவாக இருக்கேன், என்னால் விரதம் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க எளிமையான முறையில் உணவு எடுத்துக்கொள்ளலாம். தாராளமாக எடுத்துக்கிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம். உடல்நிலை நல்லா தாங்க இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இளநீர், பால், பானம் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு நம்மளுடைய விரதத்தை தொடர்ந்து கொண்டே வரலாம். மாலையில் அருமையாக பல காய்கறிகளை போட்டு கூட்டு செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும். அதோட களியம் செய்து நைவேத்தியம் பண்ணணும். எத்தனை காய்களை கொண்டு கூட்டு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 21 காய் போட்டு கூட்டு செய்யலாங்க. சில பேர் 7 காய் போட்டும் கூட்டு பண்ணுவாங்க. அது அவங்கவுங்களுடைய வழக்கம் என்னமோ அது போல செய்துக்கிட்டு மாலையில படையில போட்டு நாம் என்னென்ன சமைத்து வச்சோமோ அது எல்லாம் வைத்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அம்பாள்கிட்ட உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி, என்னோட கணவருக்கு தீர்க்காயுள் பெறணும், தொழிலில் சிறக்கணும், உயர்வு பெற்று எங்களுடைய குடும்பம் மன மகிழ்ச்சியாக இருக்கணும், குடும்பத்தில் நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்னு என்ன பண்ணணும், அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த ஆண்டு எங்களுக்கு ஆரோக்கியமான ஆண்டாக அமையணும் அப்படிங்கிறதையும் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. அதற்கு பிறகு கணவனுக்கு உணவு கொடுத்த பிறகு மனைவி சாப்பிடுங்க. கணவனுக்கு உணவு கொடுத்த பிறகு மனைவி சாப்பிட்டுறோம், கணவரிடம் ஆசீர்வாதமும் வாங்கிக்கலாம். இந்த விரதத்தை சுமங்கலி பெண்கள் கடைபிடித்தோம் அப்படி என்றால் அந்த குடும்பத்திற்கு நல்ல வளர்ச்சியும் மகிழ்ச்சியையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் அருளையும் பெற்றுத்தரும். இவ்வளவுதாங்க திருவாதிரை விரதம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொண்டு இந்த ஆன்மீக பதிவு சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.